ஜம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, உங்களுக்கெல்லாம் அதாவது கெட்ட கொழுப்பு அப்படிங்கிறது ஹார்ட் அட்டாக்கு இது ரெண்டுக்குமான அதாவது நம்மளே நமக்கு அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சிக்கிறதுக்கு உரிய என்னென்னலாம் பண்ணினா நம்ம கெட்ட கொழுப்பு இல்லாமல் ஹார்ட் அட்டாக்கு கெட்ட கொழுப்பு ஜாஸ்தியானால் தான் ஹார்ட் அட்டாக்குங்கிறதே வருது. அந்த மாதிரி அந்த ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்னென்னலாம் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நமக்கு கொஞ்சமாக நமக்கு கெட்ட கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கொழுப்பு அதிகமாகிறது, வெயிட் ஏறுறது. அந்த கொழுப்பு அதிகமானாலே என்னாகும், வெயிட் ஏறிட்டே இருக்கும். ஏன்னா அங்கங்கே அடைஞ்சு அப்படியே அந்த எல்லாம் வெளியில் போக வழி இல்லாமல் தேங்கி நிற்கிறது தான் நமக்கு முதல்ல தொப்பை விடுறது, அப்புறம் வெயிட் விடுறது, அதான் எல்லா இடமும் குண்டாக போகிறது. அப்படிலாம் ஆறதுனால நமக்கு பல பிரச்சனைகள் வந்து கடைசியில் ஹார்ட்லேயும் வந்து அது நம்மளை கஷ்டப்படுத்துறது. அந்த மாதிரிலாம் நம்ம இல்லாமல் ரத்த ஓட்டமும் வேகமாக அதுக்குரிய அந்த தன்மையோடு ஓடாமல் அங்கங்கே பிளாக் ஆகிடுறது. இப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ சாதாரணமாக நம்ம வீட்டிலையே என்னென்னலாம் பண்ணிக்கலாம், வரத்துக்கு முன்னால் காத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து நமக்கு எப்போவுமே வரும், எந்த காலத்துக்குமே வரும். அதனால் நம்ம எந்த காலத்துலேயும் இதை செஞ்சுக்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். இது வந்து வெயில் காலம், குளிர்காலம், மழை காலம்லாம் கிடையாது, எப்போவுமே வரக்கூடிய ஒன்று தான். அது நம்மளுடைய கவனக்குறைவினால தான். அந்த கவனத்தை நம்ம அதிகமாக நம்ம உடம்புல நம்ம செலுத்திக்கிட்டோம்னா, நம்மளை பற்றி நம்மளே கவலைப்பட்டு இதெல்லாம் செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம நல்லாவே இருப்போம். அந்த மாதிரி ஒன்று தான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஓட்ஸை வந்து நீங்கள் எப்போவும் கஞ்சி, அடிக்கடி உப்மா அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது ஓட்ஸ்லலாம் கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை தான் இருக்கே தவிர கொழுப்பை ஏற்றக்கூடிய தன்மை இல்லை. அது வந்து ரொம்பவே நல்லது. ஓட்ஸ் சாப்பிட்றதுனால நம்ம ரொம்ப தெம்பானவங்களை தான் இருப்போம், நம்மளுடைய பசியை அடக்கக்கூடியதாக இருக்கும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும், எத்தனையோ விஷயங்கள். அதனால் அதில் சைடு எஃபெக்டும் கிடையாது. அவங்களுக்கு பசி அடங்கிறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறையா எல்லாத்தையும் சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் தோணாது. இதோடைய இந்த ஓட்ஸோடைய காய்கறி எல்லாம் க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி போட்டு சாப்பிடும்போதும் அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக மாறிடும். அதனால் ஓட்ஸை சாப்பிட்லாம். அதே போல் திணையை வந்து நம்ம லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சு கஞ்சியாகவும் சாப்பிட்லாம். அல்லது அந்த திணையை லேசாக வறுத்து உப்மா மாதிரி செஞ்சு அதுலேயும் நான் சொன்ன மாதிரி எல்லா காய்கறிகளும் என்னென்ன காய்கறிகள்லாம் சேர்க்க முடியுமோ அதை மாதிரி சேர்த்து உப்மா மாதிரியும் பண்ணலாம். அல்லது திணையை வந்து அடையாட்டம் நினச்சி ஊற வச்சு கொஞ்சம் அரிசியும் சேர்த்து அதில் போட்டு அரைச்சி திணை அடையும் பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி திணையும் பல விதமாக அது. அல்லது அப்படி இல்லைன்னா திணையை கொஞ்சம் வேக விட்டுட்டு கீரையும் வேக விட்டு ரெண்டையும் சேர்த்து கலந்து பொரியல் ஆட்டம் பண்ணி சாப்பிட்லாம். அதோடு இந்த திணையோடு சேர்ந்து பச்சை பயிரையும் ஊற வச்சு லேசாக வறுத்துட்டு ஊற வச்சுட்டு அதையும் இதோடு சேர்த்து போட்டு வேக வச்சு அந்த மாதிரியும் சாப்பிடலாம். திணையும் பலவிதமாக பல ருசியில் சாப்பிட்லாம். அதையே பொங்கல் மாதிரி ஸ்வீட் கலந்து அதாவது வெல்லம்லாம் போட்டு திணையை அப்படியும் சாப்பிட்லாம். அதெல்லாம் இல்லாமல் வெறுமனையே கூட திணையை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதோட கொஞ்சம் வெள்ளை சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறோம்ல, அந்த நாட்டு சர்க்கரையை கலந்து கொஞ்சோண்டு நெய் விட்டு கூட பிசைஞ்சு அதை கூட சாதாரணமாக நமக்கு பசிக்கும் போது சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அதை மாதிரி கூட சாப்பிடலாம். ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது. அது வந்து கெட்ட கொழுப்பையும் இருந்ததுன்னா உடம்புல அதையும் கரைச்சிடும். அதனால் அந்த மாதிரியும் சாப்பிட்டுட்டே வரலாம். இதெல்லாம் தொடர்ந்து இன்றைக்கி தான் சாப்பிட்ணும் அன்றைக்கி தான் சாப்பிட்ணுங்கிறதே அது தொடர்ந்து சாப்பிட்ணும் கிடையாது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒன்று மாற்றி கூட நீங்கள் சாப்பிட்டுட்டே வரலாம். விளையாட்டாக சாப்பிடலாம். இதை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். குழந்தைகள் ஒரு 5-6 வயசுக்கு மேலே நிறைய விளையாடணும், வெளியில் போகணும். ஆனால் இப்போல்லாம் உட்காந்தே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் அந்த கொழுப்பெல்லாம் சேரும். விளையாட நிறைய விடுங்க, விளையாடின பிறகு கூட இதை மாதிரி சத்தானதெல்லாம் கொடுத்துட்டே வந்தால் அவங்க என்றைக்குமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. எந்த விளையாடினா கூட டஸ்டெல்லாம் படிஞ்சுது அதனால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுது அப்படிங்கிற கதையெல்லாம் வரவே வராது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி இருக்கும். அந்த மாதிரியும் கொடுக்கலாம். அதே போல் ஒரு பார்லியும் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் ஒரு நாள் கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம். பார்லி கஞ்சி போட்டு குடித்தா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதுவும் வெயில் காலத்துக்கு ரொம்ப 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 நல்லது இந்த பார்லி கஞ்சி, அவ்வளோ நல்லது. அதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பால் ஊற்றி சர்க்கரை போட்டும் சாப்பிட்லாம், அல்லது மோர் ஊற்றி எலுமிச்சம்பழம் முழிஞ்சு உப்பு போட்டும் சாப்பிடலாம். அப்படியே அந்த பார்லி கஞ்சியை ஒரு வாரத்துக்கு ஒரு தரமோ 2 நாளோ எப்படியோ ஒரு டைம் உங்கள் பசி அடக்கிற மாதிரி அளவுக்கு கூட 2 டம்ளர் கூட நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் பார்லி கஞ்சி
சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் யூரின் ஜாஸ்தி போகும், அவ்வளோதானே தவிர அதுக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம ஹீட்டை குறைக்கிறதுக்கும் நம்ம உடம்புல தெம்பை ஏற்றுறதுக்கும் கெட்ட கொழுப்பை வேண்டான்னு கரைச்சி வெளியில் விடுறதுக்கும் தான் அந்த யூரின் வெளியில் வருது. அதனால் நம்ம அதை பயப்படவே வேண்டாம். அதனால் அது ஒரு நாளைக்கு அதை நீங்கள் சாப்பிடும்போது ஒரு 2-3 தடவை கூட போனால் அதுக்காக ஐயோ இன்றைக்கி யூரின் இந்த பார்லி கஞ்சினால தான் அதிகமாக போயிடுது அதனால் பார்லி கஞ்சி வேண்டாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம், அதாவது உடம்புல துன்பமே இல்லைங்கும் போது அந்த பார்லி கஞ்சினால் உங்களுக்கு யூரின் போகிறது கூட அதிகமாக அந்த அளவுக்கு போகாது. அதாவது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா தான் அதை கரைச்சி வெளியில் விடுறதுக்காக தான் 2-3 தடவை அந்த யூரின் வெளியில் வரும். அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா உங்களுக்கு அது சாதாரண உணவாக தான் இருக்கும். அதனால் அது அந்த யூரின் வரலைனாலும் நீங்கள் அதுக்காக பயப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஐயோ ஒரு யூரின் வந்தாலும் பயப்படுவேன், யூரின் வரலைனாலும் பயப்படுவேன்னு பயப்படக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் பயங்கிறதே இருக்கக்கூடாது. ஆனால் இதெல்லாம் ஆரோக்கியமான உணவு தான், அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டே வரலாம். அதே போல் இது வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம். இந்த வெள்ளரிக்காவை அப்படியே வெறும்னு கூட வெள்ளரிக்காய், கோஸு, கேரட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் நம்ம நிறைய துருவி அப்படியே பீஸாக வெண்டைக்காய் கூட அப்படியே அந்த இதில் வச்சு திருக்கிட்டு அதை அப்படியே சாப்பிடலாம். அதே போல் என்ன பண்ணலாம்னா அந்த உருளைக்கிழங்கை தோலோடு வேக வச்சு அதை அப்படியே தோலோடு சாப்பிடணும். அப்படி சின்ன உருளைக்கிழங்கு சொல்லலை, பெரிய பொட்டேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வேக வச்சு அதை அப்படியே தோலோடு கூடவே கடித்து நீங்கள் சாப்பிட்லாம். அதே போல் சக்கரவள்ளி கிழங்கு அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது, சக்கரவள்ளி கிழங்கையும் சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சக்கரவள்ளி கிழங்கு சுகருக்கே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பேர் தான் சக்கரவள்ளி கிழங்கு தவிர அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லா விஷயத்துக்கும் நல்லது. கெட்ட கொழுப்பு எல்லாமும் கரைச்சி கொண்டு வந்துடும் வெளியில். அதனால் அந்த மாதிரி பண்ணலாம். அதே போல் ஒன்று ஜூஸ் என்னென்னலாம் போட முடியுமோ அதெல்லாம் நம்ம போட்டு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதே போல் எப்போ பாரு மாதுளம்பழத்தை வாங்கிட்டு அந்த உள்ளே இருக்கிற மாதுளம்பழத்தெல்லாம் நம்ம சாப்பிட்ட பிறகு அந்த தோலை தூக்கி எறியாதீங்க. அந்த தோலையும் என்ன பண்ணலாம்னா கஷாயம் மாதிரி போட்டு, அதாவது ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அது கொதிக்கும் போது இந்த தோலை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணின பிறகு கட் பண்ணி அதிலே போட்டு கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கொதித்து வெளியில் வந்த பிறகு அது 1 டம்ளர் ஆன பிறகு அதை ஆற விட்டுட்டு வடிகட்டி குடிச்சிடுங்க. இவ்வளோதான். இந்த துவர்ப்பு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனுடைய ஒரு மாதிரி லேசு துவர்ப்பு தான் இருக்கும், அதில் ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் தேன் சேர்க்கலாம், அல்லது வெள்ளை சர்க்கரை சேர்க்கலாம், அதாவது நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறோமே அது, அல்லது பனங்கற்கண்டு சேர்க்கலாம். வேறு மற்றபடி எதுவும் சேர்க்கணுங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டே வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கெட்ட கொழுப்புங்கிறது குறையும். அதே போல் பீன்ஸை அரை வேக்காடாக வேக விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் உப்பும் போடுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். பீன்ஸை முழுசாக கூட போடலாம், அல்லது நீங்கள் பொடி பொடியாக நறுக்கியும் பண்ணலாம். எந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல. அதை வேக போட்டுட்டு அதை கொஞ்சம் தண்ணியோடையே இருக்க மாதிரி வேக போடுங்க. அதை வடிகட்டி சூப்பாக்கி குடிச்சிடலாம். அந்த பீன்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே கொஞ்சோண்டு மிளகு பொடி வேணால் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க, உப்பு போட்டு தான் வேக விட போகிறீங்க, அதனால் அதுவும் அப்படியே போதும். அந்த மாதிரியே வெறுமனே இதுக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் தாளித்து கொட்டி கடுகெல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் போட்டுலாம் நவ்வு ஜவுன்னு சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. அதை அப்படியே வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுடலாம். அதே மாதிரி தான் புடலங்காவையும் சுரக்காய் ரெண்டுமே நம்ம புடலங்காயில் தோல் செய்வணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சுரக்காயில் இப்போ தோலை சீவிடுவோம். அந்த மாதிரி தோலை சீவிட்டு சுரக்காயையும் அந்த லேசாக வேக போட்டாலும் சரி, வேகவே போடவும் வேண்டாம். இப்போ வேக போடணுங்கிற நெசசிட்டி கிடையாது, அது அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த புடலங்காயை பிட்டாக நறுக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அலம்பி தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு அதை பிட்டாக நறுக்கி மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பையும் போட்டுருங்க, கொஞ்சோண்டு மிளகும் போட்டுருங்க, கொஞ்சோண்டு சீரகத்தையும் போட்டுட்டு மஞ்சப்பொடியும் போட்டுட்டு இவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிடுங்க. அதுக்கு பிறகு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டு நல்லா மசிய அப்படியே அது நீராக போகிற அளவுக்கு அடிங்க மிக்சியில். அப்படி அடிக்கும்போது நல்லா கரைஞ்சி அடித்து நல்லா மசிச்சு கொடுத்துரும். அதுக்கு பிறகு அதை வடிகட்டுங்க, நல்ல துணியில் போட்டு நல்லா முறுக்கி அதை வடிகட்டி எடுத்திங்கன்னா அவ்வளோ சாரும் ஒரு டம்ளருக்கு வந்துடும். அந்த 1 டம்ளர் 1.5 டம்ளர் தான் வரும். அந்த டம்ளர் தண்ணியை, அதாவது ஜூஸை அப்படியே குடிங்க.
அவ்வளோதான். இதை மாதிரி குடிச்சிட்டே வந்தாலும் உங்களுக்கு இதை வந்து தினமே பண்ணலாம். எப்போ பண்ணலான்னா காலம்பரை நீங்கள் சாப்பிட்றதுக்கு, அதாவது டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னால் இதை சாப்பிட்ருங்க. அதே மாதிரி டீ காஃபி குடிக்கவே குடிக்காதீங்க. அதே போல் இந்த சுகர்னு சொல்கிற வெள்ளை சர்க்கரையை சேர்க்கவே சேர்க்காதீங்க, ஒயிட் சர்க்கரையை. அப்படி சேர்க்காமல் இருந்தீங்கனாலே சாதாரணமாகவே உங்களுக்கு கெட்ட கொழுப்பும் வராமல், தொப்பை விழாமல், உடம்புல வெயிட் ஏறாமல் இருக்கணும்னாலே இந்த முடிஞ்ச வரைக்கும் எந்த திதிப்பு ஐட்டத்தையுமே நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வெயிட்டு அப்படி குறையும். அந்த அந்த ஆசையை விட்டுடுங்க. எனக்கு விரோதின்னு நினச்சிக்கோங்க. உங்களுடைய அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும், வெயிட்டை குறைக்கிறதுக்கும், தொப்பையை குறைக்கிறதுக்கும் நீங்கள் அதை வந்து அப்படியே ஒரு பகைவனை பார்க்குற மாதிரி அதை பார்க்கணும். எதிரியை பார்க்குற மாதிரி எகென்ஸ்டாக உங்களை நினச்சிக்கணும். அது வந்து உங்களை தாக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. அதை கிட்டக்க கொண்டே வராதிங்க. எக்காரணத்தை கொண்டும் அதை சாப்பிடாதீங்க, தொட்டு கூட பார்க்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உடனே ஒரு 2 வாரத்தில் 2 மாதத்தில் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளேயே உங்கள் எடையும் குறையும். உங்களுக்கு நல்ல பிரிஸ்காக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும், அந்த முட்டி வலியெல்லாம் கூட இருக்காது. உங்கள் வெயிட்னால் வர அந்த முட்டி வலி, கால் வலி, அந்த உடம்பே அசதியாக இருக்குது, ஒரு மாதிரி சோகமாக இருப்பீங்க. அந்த சோர்வெல்லாமே இல்லாமல் அவ்வளோ நல்லா ஆகிடுவீங்க இதெல்லாம் சாப்பிடும்போது. அதே போல் குல்கந்துங்கிறதே எப்படி பண்ணணும்னா, நம்ம ரோஸ் பூவை வாங்கி அதை நல்லா நிழலோரம் உணர்த்திட்டு அதை தண்ணியெலாம் இல்லாமல் தொடச்சி, ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறோன்னு தண்ணியில் போட்டு தான் க்ளீன் பண்ணுவோம். அதனால் அந்த தண்ணியெல்லாம் போக அதை நிழலோரமாக போட்டு காய வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை வந்து தண்ணியில் கொஞ்சமாக அது நனைகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதில் பனங்கற்கண்டியும் போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு அது சுண்டி வரும். அப்படியே ஒரு மாதிரி பொங்கல் ஆட்டம், சக்கரை பொங்கல் மாதிரி ஒரு மாதிரி திரண்டு அப்படியே வரும். அப்படி வரும்போது அதை இறக்கிடுங்க. அதை இறக்கிட்டு அதை ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வரலாம். அந்த குளுக்கோந்து அப்படி சாப்பிட்டுட்டும் வரலாம். அந்த மாதிரி செய்யும்போதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடணும். பெரிய நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் இருந்தால் போதும். அப்படி ஜூஸ் அடித்து சாப்பிட முடியாதுன்னா உங்களுக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு நெல்லிக்காவே எடுத்துகிட்டு போயிடுங்க. அதை மத்தியான நேரத்தில் ரொம்ப நல்லது. அதனால் இந்த மத்தியான நேரத்தில் அந்த ஒரு நெல்லிக்காய் நல்லா கடித்து சாப்பிடுங்க. கடிச்சு அத்தனையும் சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டுருங்க. அதை முழுசாக சாப்பிட்றீங்களா ஒரு நெல்லிக்காவை, அதை சாப்பிட்ட உடனே தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபீல் தான். ஆனால் உடனே தண்ணியை குடிச்சிடாதீங்க. அப்படி தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா தொண்டை கட்டிடும். அதுக்கு நான் பொறுப்பில்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து தான் தண்ணியை நீங்கள் குடிக்கணும். அது ஹாட் வாட்டரும் குடிக்கலாம், சாதாரணமாக தண்ணியும் குடிக்கலாம். அதுக்காக கூல் வாட்டரை குடிக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ந்த தண்ணியை குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிங்கன்னா அதுவும் கெடுதல் தான். அதனால் அப்படி சாப்பிடாம இதை சாப்பிட்ட கையோட ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கு பிறகு சாதாரண தண்ணியை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக கொஞ்சம் வெதன்னு இருக்கிற வெந்நீர் தண்ணியை குடிக்கலாம். அது தப்பவே கிடையாது. அதே மாதிரி நைட்டு படுக்க போகும்போதும் சுக்குமல்லி காப்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இஞ்சி போட்டு மல்லியும் போட்டு அந்த மாதிரி ஒரு டீ பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அந்த டீ வடிகட்டி அதை வடிகட்டிட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு அதை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து நீங்கள் போய் படுக்க போகலாம். அதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அதே போல் மத்தியான வேலைகளில் எலுமிச்சம்பழம் ஜூஸை நீங்கள் கடையிலலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. நீங்களே நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் கூட, வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட நீங்கள் காலம்பரே செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அது தப்பே கிடையாது. இப்போ லெமன் ஜூஸ்லாம் நம்ம பண்ணி இந்த காலம் ஈஸியாக ஃப்ரீயாக நிறையா கிடைக்கிற காலத்தில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அதெல்லாம் எத்தனை மாதக்கணக்கானாலும் வருஷக்கணக்கானாலும் வீணாக போகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வெல்லத்தை போட்டு பாகு காய்ச்சுற மாதிரி நல்லா தண்ணி விட்டு காய்ச்சி வச்சுக்கணும். அப்புறம் எலுமிச்சை பழத்தை நிறையா எவ்வளோ உண்டோ அவ்வளோ எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு வடிகட்டி அந்த சாரை மட்டுமே எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பாகு மாதிரி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப கெட்டி பாகெல்லாம் வர வேண்டாம். ஒரு கொதி வந்து அது வந்து திருப்பியும் அந்த வெள்ளை மாதிரி ஆகாத அளவுக்கு இருக்கணும். அதனால் அதோடு இல்லாத அதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரைக்கிறதுக்காக அதை நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு 4 கொதி வந்த பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அதையும் லேசாக கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டே இருக்கும்போதே இந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சாரை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சாரை அதில் ஊற்றின கையோட அடுப்பு அணைச்சிட்டு இதை கலரி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இதை ஒரு பாட்டிலில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒன்றும் கெடுதலே கிடையாது. வெளியில் வச்சாலும் 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதில் இன்னும் உங்களுக்கு வாசனையெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏலக்காவை தட்டி அதில் போட்டுக்கலாம். 1 ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டால் அதுவும் அதில் ஊறிண்டே இருக்கும். அதனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதில் சுக்கும் போட்டுக்கலாம். சுக்கு பொடியை சுக்கை வந்து நல்லா பொடி பண்ணி நசுக்கி அதில் போட்டு அந்த வெள்ளை பாகு காயுது பாருங்கள், அந்த
நேரத்திலே போட்டுட்டிங்கன்னா அதில் அதோட வாசனையெல்லாம் சேர்ந்துடும், சத்தெல்லாம் சேர்ந்துடும். எல்லாம் சேர்ந்த பிறகு வடிகட்டும் போது அதுவும் வடிஞ்சு வந்துடும். அதனால் அந்த மாதிரி செஞ்சுட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு டெய்லி நீங்கள் மத்தியானத்துக்கு குடிக்கிறதுக்கு அதை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு கெட்ட கொழுப்பு குறையிறதோட இல்லாத உங்களுக்கு அவ்வளோ பிரிஸ்காகவும் இருப்பீங்க. ஹார்ட் அட்டாக்லாம் வராது. எக்காரணத்தை கொண்டும் அதே போல் ரொம்ப அதிகமாக வேர்க்காது. இப்படிலாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே அதிகமாக வேர்க்காது. வேர்த்தாலும் நாத்தம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பயனடைவீங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.